கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நேராய் நான் கடந்து செல்வோம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். சரி, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். பெற்ற சாராள் தாய். இன்னைக்கு தாயார் தினம் இல்லை, தகப்பனார் தினம். அப்படிங்கிறதுனால உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு தகப்பனார் தினம், ஃபாதர்ஸ் டே. தகப்பனை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ இங்கு ஆபிரகாமை எல்லாருக்கும் தகப்பனாக இந்த வேதம் சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என அழைக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே இது ஒருவேளை எத்தனையோ முறை ஆபிரகாமுடைய செய்தியை கேட்டாலும், இன்றைக்கு கர்த்தர் இந்த காரியத்திலே எனக்கு கொடுத்த ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனிங்கள், 3 குறிப்புகள். தகப்பனாகிய ஆபிரகாம், அவரிடத்தில் அவரை கவனித்து பார்க்கும் பொழுது அவரிடத்தில் காணப்பட்ட 3 காரியங்கள். நிறைய சொல்லலாம், ஒரு 3 காரியங்கள். ஒன்று, கீழ்ப்படிந்த ஆபிரகாம். முதலாவது கீழ்ப்படிந்த ஆபிரகாம். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். கீழ்ப்படிந்த ஆபிரகாம். நன்றாய் கவனிக்கும். தகப்பனாய் இருந்த ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாமை உயர்த்தியதற்கு காரணம், பரமபிதாவாய் இருக்கிற அந்த தகப்பனுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படிந்தார். ஆகவே முதலாவது குறிப்பு, கீழ்ப்படிந்த ஆபிரகாம். கீழ்ப்படிந்த ஆபிரகாம். இதை ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் இடத்திலே ஆண்டவர் சாட்சியாய் சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசாக்கை பார்த்து. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தேவனுக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த சத்தியம் இன்றைக்கு தகப்பன்மார்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும், சகோதரிகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதலாவது ஆபிரகாமை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிற பாடம் கீழ்ப்படிதல். பொதுவாக சொல்லுவாங்க, கீழ்ப்படிஞ்சா எந்த படிக்கு போயிடலாம்? மேல் படிக்கு போயிடலாம். ஆகவே கீழ்ப்படிந்து பழக வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இது நியாயமா அநியாயமா? நியாயம். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். இது நியாயம். ஆகவே அருமையானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நிறைய காரியங்களை சொல்லலாம் கீழ்ப்படிதல்ல. முதல் ஒன்று, இனத்தையும் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சில வேலைகளில் ஊழியக்காரங்க நாங்கள் சொல்கிறோம், இன்னைக்கு வேலை இருக்குதா, வேலையை விட்டுட்டு வாங்கம்மா ஜெபத்துக்கு. சகோதரர்களே வாங்க, இன்னைக்கு ஒரு ஊழியம் இருக்குது வாங்க, இந்த வீட்டில் ஜெபம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். அவர் என்னமோ சொல்லட்டும், நான் என்னமோ நடக்கிறேன் அப்படின்னு நடந்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். கீழ்ப்படிதல் உள்ளவர்களை கர்த்தர் மேல் படி கொண்டு போயிடுவார். இன்னைக்கு நிறைய பேர் ஒரே படியில் நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏன்? கீழ்ப்படிதல் இல்லை. அவர் என்னமோ சொல்லட்டும், நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்ம மேல் படிக்கு போக முடியாது. இன்னும் சாதிக்க வேண்டியவைகள், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் எத்தனையோ இருக்கிறது. இதோட முடியல. உங்களை பிள்ளைகள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? பாஸ்டர் சொல்கிறத அப்பா கீழ்ப்படுகிறாங்களா? அம்மா கீழ்ப்படுகிறாங்களா?
அம்மா அலட்சியம் பண்ணுறாங்க. ஜெபம் நடக்கிற நேரத்தில் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஜெபத்துக்கு போகணுமே, ஏன் அம்மா இங்கே இருக்கிறாங்க? நாளைக்கு அந்த பிள்ளை நீங்கள் சொல்லும்போது கீழ்ப்படியாது. எல்லாவற்றையும் இன்றைக்கு பிள்ளைகள் ரொம்ப கவனிக்கிறாங்க. ஆகவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வேறு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசுகிறத அவங்க நம்மளை விட அவங்களுக்கு காது ஷார்ப்பாக இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஞான அறிவாக இருக்குது. நான்லாம் இதில் ரொம்ப வீக்கு. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் பேசும்போது எனக்கு எல்லாம் குழம்பி போயிடும். ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, இங்கே என்ன நடக்குன்னு கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கும் பதில் கொடுப்பாங்க. நம்ம ரொம்ப ஞானமாக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே முதலாவது ஆபிரகாமின் நோக்கி பார்த்ததிலே முதலாவது கீழ்ப்படிதல். நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது கிருபை பெற்ற ஆபிரகாம். கிருபை பெற்ற ஆபிரகாம். முதல்ல என்ன ஆபிரகாம்? கீழ்ப்படிந்த ஆபிரகாம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். கீழ்ப்படிந்த ஆபிரகாம். சொல்லுக்கு, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம். ரெண்டாவது கிருபை பெற்ற ஆபிரகாம். எனக்கு 3 கீன்னு வந்துச்சு இந்த செய்தி. ரெண்டாவது என்னது? கிருபை பெற்ற ஆபிரகாம். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்க, ஆபிரகாம் வீட்டுக்கு திடீர்னு ஆண்டவர் வராரு. ஒரு பகலின் உஷ்ணமான வேளையில் ஆண்டவர் வீட்டுக்கு வராரு. உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததுனால என்னை விட்டு போயிடக்கூடாது, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இல்லைப்பா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலை. கண்களில் கிருபை கிடைத்ததுனாலே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆண்டவர் உள்ள வந்துட்டார். ஆண்டவரை உட்கார வச்சுட்டு, தூதரில் உட்கார வச்சுட்டு, அவரோடு கூட வந்த தூதரில் உட்கார வச்சுட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன செஞ்சார்? ஓடினார். ஓடி போய் மந்தையில் போய் ஒரு கன்றை எடுத்து, அப்புறம் ஸ்டோர் ரூமில் போய் கொஞ்சம் மாவு எடுத்து சாராள்கிட்ட கொடுத்து, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, சீக்கிரம் அப்பம் சுடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கன்றை எடுத்து ஓடி போய் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு, ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு? உன் மனைவியாகிய சாராள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் அவளுக்கு என்ன இருக்கும்? குழந்தை இருக்கும். கிருபை கிடைச்சாங்க. கிருபைக்குள்ள என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த கிருபையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் என்ன செய்தார்? கிருபையை பெற்றுக்கொண்டார். எனக்கு எத்தனையோ முறை நான் செய்திகள் எடுத்திருக்கிறேன். அருமையானவர்களே, கிருபை பெற்ற ஆபிரகாம். வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆபிரகாமுடைய மேனேஜர் யாரு? அவர் பேர் என்ன? ஆபிரகாமுக்கு ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் பேர் என்ன? எலியேசர். எலியேசர் வந்து இந்த இடத்துல சொல்றார், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. பாருங்கள், இப்போ எஜமான் அவரோடு கூட அவருக்கு கீழே இருக்கிற அவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் மேனேஜ் பண்ற எலியேசர் சொல்றாரு, என் எஜமானாகிய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? கிருபையையும் உண்மையையும் என் எஜமானை விட்டு என்ன செய்யல? நீக்கவில்லை. அப்போ அந்த எலியேசர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐயோ, என்னுடைய எஜமான இடத்துல ஏதோ ஒரு கிருபை இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்குதா? நீங்க பார்க்கும் பொழுதே சொல்லணும், என் எஜமான இடத்துல ஏதோ ஒரு கிருபை இருக்குங்க, கர்த்தருடைய கிருபை இருக்குங்க. அவர் பார்க்கிறாரு. இது என்ன படலம்? ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்கிற படலம். ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிற ஆபிரகாம் தன்னுடைய எலியேசர் கொடுக்கிறார். தன்னுடைய எல்லாவற்றையும் ப்ராப்பர்ட்டியை கவனிக்கிற அந்த எலியேசர் கையில் கொடுக்குறாரு. எப்பா, நீ போய் எனக்கு ஒரு பெண்ணை, என் மகனுக்கு பெண்ணை தேடிட்டு வா அப்படிங்கிறாரு. இவன் ஜெபம் பண்ணிட்டு போறாரு. போன உடனே அவர் சில திட்டம் போடுறாரு. ஐயா, நீ பெண்ணை கூப்பிட சொல்றீர், அங்கே போய் பெண்ணு கிடைக்கலனா கூட வரலைன்னா நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்வார், போ அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்புறாரு. இவர் போறாரு. போகிற வழியில் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் ஒரு கிணத்தாண்டே போய் உட்காந்துருவேன். உட்கார்ந்து இருக்கும்போது அவர் ஒரு திட்டம் வைக்கிறாரு. இந்த இடத்துக்கு ஒரு பெண்ணு வரணும், தண்ணி பிடிக்க வரணும், கிணத்துல தண்ணி எடுக்க வரணும்.
கவனிக்கிறீங்களா? அந்த பெண்ணிட்ட நான் என்ன கேட்பேன்? குடிக்க தண்ணி தான்னு கேட்பேன். அவன் என்ன சொல்லுன்னா, நான் தண்ணி தரேன், உமக்கும் தரேன், நீர் கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லணும். அந்த பெண் அப்படி சொல்கிற பெண்ணு தான் என் எஜமானுக்கு, என் எஜமானாகிய ஈசாக்குக்கு நீர் ஏற்படுத்தின பெண் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு அம்மா வராங்க. யார் அவங்க பேர் என்ன? ரெபேக்கால் அம்மா வராங்க. வந்த உடனே கேட்குறாரு, தண்ணி தெரியாமா கொஞ்சம் குடிக்க? உங்களுக்கும் தரேங்க, அது ஒட்டகங்களுக்கும் தரேன். ஒட்டகம் ஒட்டகம் எத்தனை லிட்டர் குடிக்குமாமா? 150 லிட்டர் குடிக்குமாமா. 150 லிட்டர் குடிக்கும். அதுக்கு மேலே தான் குடிக்கும். அப்போது எத்தனை ஒட்டகம் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு ஒட்டகம் இல்லை, பல ஒட்டகம் வந்திருக்குது. அத்தனை பேருக்கும் கிணத்துக்குள்ளே இறங்கி ஏறணும். சும்மா அப்படி சுவிட்சு தட்டினா தண்ணி வராது. கிணத்துக்குள்ளே இறங்கணும், ஏறணும். முந்தைய கால கிணறுலாம் அப்படி தானே இருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் போர் ஆயிடுச்சு. அப்போது கிணத்துக்குள்ளே இறங்கி ஏறி எவ்வளோ மூச்சு வாங்கியிருக்கோம். இவர் போட்ட திட்டம் அப்படி. ஆண்டவர் அந்த ஆபிரகாம் மேலே உள்ள கிருபை இப்போ வருது. அப்போ எங்கள் எஜமான் மேலே கிருபை வச்சதுனால தான் கர்த்தர் சரியாக கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த கிருபை இருந்துருச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு வர்ற பெண்ணாக இருக்கலாம், மாப்பிள்ளையாக இருக்கலாம், கர்த்தர் கொண்டு வந்துடுவார் கரெக்டாக. ரெலிலே சொல்லுங்க பார்க்கலாம். சில வீடுகள் அப்படி நடக்க மாட்டேங்குது. ஐயோ, நான் எப்படியோ நினச்சேன், இப்படிலாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தர் எங்களுக்கு நல்ல மருமகனை கொடுத்துருக்கிறார், நல்ல மருமகளை கொடுத்துருக்கிறார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆனால் அநேக குடும்பங்களில் சொல்லுவாங்க, எங்களுக்கு கிடைச்ச மகன் மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அது கிருபை. அது என்னது? சொத்து சோகம் நமக்கு தேவையில்லை. கிருபை எப்படி வரணும்? பிள்ளை மாதிரி வரணும். ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு மணமகள் ரெபேக்காளுக்கு ஏற்ற ஒரு மணமகன் ஈசாக்கு. கிருபை இருந்தால் தான் வரும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நான் சபைக்கு சொல்கிறது, கிருபையை காலைதோறும் பெற்றுக்கொள்ளணும். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. காலை ஜெபத்துக்கு வந்து பாருங்கள். முடியும் உங்களால், முடியாமலாம் இல்லை, முடியும். நைட்டெல்லாம் முழிச்சிருக்கீங்களே, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க, என்னமோ பண்ணுறீங்க, மற்ற காரியங்கள்லாம் பிளான் பண்ண தெரியுதில்ல, ஆலயத்துக்கு வந்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். உபவாச ஜெபத்தில் வந்து ஃபேமிலி பிளெஸ்ஸிங் ப்ரேயர்னு அதுக்காக ஒரு ஜெபம் இருக்குது செவ்வாய்க்கிழமை. வந்து பாருங்கள், கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகன் கிருபையாக கிடைச்ச மருமகன் சொல்கிற அளவுக்கு கொண்டு வருவார். கிருபையாக கிடைச்ச மருமகன் சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் கொண்டு வருவார். மனதையே மாற்றிடுவார். ஆபிரகாமுக்கு கிருபை இருந்துச்சுன்னு சொல்லி அவருடைய எலியேசர் சொல்கிறாரு, எங்கள் பாஸ்டர் மேலே ஒரு கிருபை இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பாஸ்டருக்கு கர்த்தர் கிருபை செய்யணும். உங்கள் பிள்ளை சொல்ல, எங்கள் அப்பா மேலே ஒரு கிருபை இருக்குங்க, அதுதான் எங்கள் அப்பா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. உங்கள் பிள்ளையை பார்த்து நீங்கள் சொல்லணும், உன் மேலே ஒரு கிருபை இருக்குது, அதனால தான் நீ படித்து நல்ல முன்னுக்கு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லணும். அந்த கிருபை இருந்தால் தான் எல்லாத்துலேயுமே முன்னேற முடியும். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஏசாயா 55:4 தாவீதுக்கு அருளின கிருபையை நிச்சயமாய் உனக்கு அருளுவேன். அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 55:4 தாவீதுக்கு அருளின 3 வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாய் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். 4 வசனம். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக. பாருங்க, அந்த கிருபை வந்துருச்சுன்னா, அந்த தாவீது யாரா மாறிட்டாரு? ஜனக்கூட்டங்களுக்கு, ஜனக்கூட்டத்திற்கே சாட்சியாய் மாற்றி விட்டார். ஜனங்களுக்கு தலைவராக அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். பாருங்க, he became a leader. அவர் ஒரு லீடர். அப்புறம் யாரு? கமாண்டர்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. லீடர், கமாண்டர், சாட்சி, டெஸ்டிமனி. கிருபை வந்துருச்சுன்னா நீங்கள் அத்தனையும் வந்துடும். கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, அதனால தான் பாஸ்டர் சொல்கிறது, பாஸ்டருக்கு நீங்கள் வர்றதுனால எனக்கு ஆதாயம் இல்லை, உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்துறதுக்கு தான். சில நேரங்களில் நான் 1 மணிக்கு படுப்பேன். 1 மணிக்கு படுத்தாலும் 4:20, 4:30 எழுந்து என்னை ஆயத்தப்படுத்திட்டு நான் ஆலயத்துக்கு வருவேன். என்னோடு கூட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க எல்லா நாளிலும். ஆனால் எத்தனையோ பேர் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. சபையில் கீழ்ப்படிதலே இல்லை. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார்.
இன்னும் எத்தனையோ நீங்க காண வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஆகவே இரண்டாவது குறிப்பு, முதல் குறிப்பு என்னது? கீழ்ப்படிந்த ஆபிரகாம். இரண்டாவது கிருபை பெற்ற ஆபிரகாம். மூன்றாவது குறிப்பு கிரியையை காண்பித்த ஆபிரகாம். 3 கீ 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 அந்த செய்திக்கு என்ன பேரு? 3 கீ. கிரியையை காண்பித்தவர், கிரியை செய்தார். அதற்கு ஆதாரமான வசனம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் பொழுது செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ. மூன்றாவது எதுல காணப்படணும்? கிரியையில் இருக்கணும். ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறது நம்முடைய செய்தி. நிறைய பேர் பேச்சில் இருப்பாங்க, பேச்சில் வில்லராக இருப்பாங்க, ஆனால் செய்கையில் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எல்லாமே கடைசியில் என்ன தெரியுங்களா? செய்கையில் இருக்கணும், கிரியையில் இருக்கணும். ஆபிரகாம் கிரியையை காண்பித்தார். இப்போ அந்த கிரியை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினது கிருபை. கிரியை, கிருபை அல்ல, கிரியை செய்தான். கிரியைனா என்னது? ஒர்க், செய்வது. கிரியைனா என்னது? செய்வது. அப்போ நீங்க தொடர்ந்து அந்த வசனங்களே நீங்கள் அந்த ஜேம்ஸ் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது கிரியை இல்ல 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. நல்ல கவனிங்க. கிரியை இல்லாமல், ஒர்க் இல்லாம சும்மா வாய் பேச்சு என்னது? செத்தது. சிலர் வாய்ஜாலம் பண்ணுவாங்க. பாஸ்டர் நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு பொருளை கூட தூக்கி வைக்க மாட்டாங்க. கிரியை காணப்பட வேண்டும். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பிள்ளைய 100 வயசுல கொடுத்துட்டு கேட்குறாரு, உன் பிள்ளை எனக்கு பலியிடுறியா அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா எல்லாம் நல்லா தான் இருக்குது, இது எப்படி ஐயா ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லலை. உடனே கிரியையில் அடுத்த நாள் மறுநாள் காலையில் அதிகாலையில் என்ன பண்ணிட்டாரு? பிள்ளைய கூட்டிட்டு கொண்டு போறாரு. யாருக்குங்க மனசு வரும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட தோன்றி உன் பிள்ளை எனக்கு பலியிடுன்னு சொன்னால் நான் போயிடுவேனா? பிள்ளை தான் வருவானா? யோசித்து பாருங்க. ஆபிரகாம் காலையில் அந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டாரு. கட்டையை அது அவர் நைட்டு தூங்கினாரா இல்லையோ தெரியல, கட்டையை ரெடி பண்ணிட்டாரு, கத்தியை ரெடி பண்ணிட்டாரு, நெருப்பு எடுத்துட்டாரு. இவனையும் காலையில் எழுப்பி கூப்பிட்டு போறாரு. கவனிங்க. அப்போ அந்த கிரியை ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் அந்த பிள்ளையை கேட்கல, அவனுடைய கீழ்ப்படிதலை தான், கிரியை தான் பார்த்தார். செய்கிறாங்களா? ஆபிரகாம் கிரியை செய்வதிலே மிகவும் உண்மையா இருந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் அவனுடைய கிரியையிலே ஒன்று என்னை கவர்ந்தது. நிறைய இடத்துல வரும். 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அவன் பலிபீடம் கட்டினார். எங்க போனாலும் ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டிடுவார். எதற்கு? அது ஒரு கிரியை. ஆண்டவரை தொழுது கொள்வது, ஆண்டவரை தொழுது கொள்வது ஒரு கிரியை. கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவது ஒரு கிரியை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் கொடுத்தார். அது ஒரு கிரியை. ஆபிரகாம் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்தான். சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுக்கணும். அது ஒரு கிரியை, நீங்க செய்ய வேண்டிய கிரியை. நிறைய பேர் அந்த காரியங்களை செய்வதில்லை, அதில் உண்மையாக இருப்பதில்லை. ஒரு சபையில் வந்து ஆராதிக்கிறவங்க அந்த சபை எப்படி நடத்தப்படும்? ஊழியங்கள், இத்தனை ஊழியங்கள் இருக்கிறது, மிஷினரிகளை தாங்குகிறோம், புது புது ஊழியங்களை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களுடைய தசமபாகங்களை சபைக்கு செலுத்த வேண்டும். கிரியை. ஆபிரகாம் அந்த கிரியை செய்தான். பிள்ளையை கேட்குறாரு, பிள்ளையை கொடுக்குறான். தசமபாகத்தை பற்றி பேசலை, ஆனால் அவர் கர்த்தருக்கு கொடுக்கிறார். அந்த இடத்துல போகிற இடத்துல எல்லாம் பலிபீடத்தை கட்டுகிறார். கிரியை செய்ய வேண்டும். நன்றாய் கவனிங்கள். 3 காரியம். கீழ்ப்படிந்த ஆபிரகாம், சொல்லுங்க, கிருபையை பெற்ற ஆபிரகாம், கிரியை செய்த ஆபிரகாம். இந்த 3ஐயும் செய்த பொழுது ஆண்டவருக்கு ஆபிரகாம் மேல ஒரு பெரிய ஒரு பாசம்,
அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விசுவாசிகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை விட ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தை இந்த வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்த வார்த்தை. 105ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம், 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் 1000 தலைமுறைக்குன்னு வாக்கையும் அப்புறம் ஆணையையும் என்ன பண்ணிட்டு, உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன, 1000 தலைமுறைக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்குன்னா என்னது, ப்ராமிசஸ். ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாரு. 1000 தலைமுறைன்னா எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டருடைய இந்த 37 ஆண்டுகள் இந்த ஊரில் வந்து ஒரு 4 தலைமுறை நான் பார்த்துருக்குறேன். 40 ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 40 ஆண்டுகளில் 4 தலைமுறைனா 1000 தலைமுறைக்கு எப்படி ஆண்டவர் அக்ரிமெண்ட் போட்டார். எப்பா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கும் அந்த ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். நம்ம ஒருவேளை ஆபிரகாமின் சந்ததியா யூதர்களா இல்லாவிட்டாலும் இன்றைக்கு விசுவாசத்தினாலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே நாமும் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென், அல்லேலூயா. இதில் இன்னொரு சத்தியம் இருக்குது. இதை நான் 2வது ஆராதனையில் தான் நான் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஆகவே ஆபிரகாம் கிரியை செய்தான். 3 காரியம் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிந்த ஆபிரகாம், 2வது கிருபை பெற்ற ஆபிரகாம், 3வது கிரியை செய்த ஆபிரகாம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வந்தாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன்னார். இன்னைக்கு பெருக பண்ணினார். எனக்கு அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த தகப்பன்மார் தினத்திலே நாம் உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாமை பார்த்தா 3 காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டார். கீழ்ப்படிந்த ஆபிரகாம், கிருபை பெற்ற ஆபிரகாம், கிரியை செய்த ஆபிரகாம். வெறும் பேச்சோடு இருக்கக்கூடாது, கிரியை செய்து பாருங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, இது தகப்பன்மாருக்கு மாத்திரம் இல்லை, மறுபடியும் சொல்றேன், பிள்ளைகளுக்கும் சொல்றேன். பிள்ளைகள், சகோதரிமார் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தார் 3 காரியங்கள். கீழ்ப்படியணும், கிருபை பெறணும், கிரியை செய்யணும். இன்னைக்கு கேட்குற சகோதரர்கள் சகோதரிகள், கிரியை செய்யுங்க. நீங்க செய்தாதான் ஆண்டவர் பார்க்குறாரு. இன்னைக்கு நீங்க கிரியை செய்கிறீங்களா? வெறும் பேச்சோடு இருக்கிறீங்களா? கிரியை செய்யுங்க. ஆபிரகாம் போற இடத்துல பலிபீடம் கட்டினான். தன் பிள்ளை கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லி கிரியையில காண்பித்தான். தசமபாகம் செலுத்தினான். செய்து பாருங்க, உங்களுக்கு பின்னால் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் அலட்சியம் பண்ணுறீங்க. கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கணுமா? இன்னைக்கு தகப்பனுடைய புத்தியை கேளுங்க. பரம தகப்பன் உங்களோடு கூட பேசுகிற புத்தியை, கீழ்ப்படிதல் வேணும். கனப்படுத்தி பழகுங்க. உங்கள் தகப்பனை போய் பார்த்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுங்க. ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து ஆசீர்வதிங்க. இதெல்லாம் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஜெபம் பண்ணி முடிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த காலவெளியில் நீர் என்னோடு கூட கொடுத்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியாக இவர்களை பெற்றெடுக்க, இவர்களுக்காக உடைய சமூகத்தில் என்னால் இயன்ற மட்டும் காத்திருந்து தினந்தோறும் அதிகாலையில் இவர்களுக்காக ஜெபிக்க, இவர்களை சத்தியத்தின் பாதையில் நடத்துவதற்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறீர். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பரம தகப்பன் இருக்கிறார். ஆவிக்குரிய தகப்பன், மாம்சீகமான தகப்பன் இருக்கிறார். நாங்கள் நன்றாயிருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும், அவங்க சொல்ல கேட்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள்னு சொன்னீங்க. நாங்கள் இன்றைக்கு ஆபிரகாம், கீழ்ப்படிந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவர் மாத்திரமல்ல, அவர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார் என்றெல்லாம் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, கிருபை பெற்ற ஆபிரகாம் என்று அறிந்து கொண்டோம். இந்த சத்தியத்தை ஆபிரகாமை போல நாங்களும் கிருபை பெற்று வாழ கிருபை செய்யும். மனதார உள்ளத்தின் ஆழத்திலே சபை மக்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தாயாக தகப்பனாக நின்று இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் அவர் மேல் அளவில்லாமல் இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை விட வயதில் மூத்தவர்கள்
தாய் தகப்பன் ஸ்தானத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் என்னை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்கு நாங்கள் வயதிலே நாங்கள் குறைந்தவர்களாக இருந்தாலும் இந்த வசனத்தை போதிக்கிறதிலே நாங்கள் தகப்பனாக இருக்கிறோம், தாயாக இருக்கிறோம். உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதியும். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.